பழசை மறக்கணும்னா அது சம்பந்தமா எதுவுமே நம்ம கண்ணில் படக்கூடாது. ஓ, எப்படி நல்லா இருக்கே. அப்படி ஒரு வசனம் வருது. அது இதுக்காக தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப உன்னிப்பா பார்த்தேன். லால் வந்து பேசுவார் ஒரு வசனம். எனக்கு என்னவோ அது பளிச்சுன்னு பட்டது. எனக்கு என்ன, பழசை மறக்கணும், ஒரு விஷயத்தை மறக்கணும் அல்லது பழசை மறக்கணும்னு சொன்னால் அது சம்மந்தமாக எதுவுமே நம்ம கண்ணில் படக்கூடாது. எந்த படத்துலையுமே இப்படி ஒரு காட்சி வந்ததில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த படம் சக்ஸஸ். இந்த படத்தில் நிறைய காட்சிகள் சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும். இது வரைக்கும் வேறு எந்த படத்துலையும் இப்படியான ஒரு காட்சி வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்ததில்லை, புதுமையான ஒரு காட்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது படத்தை வந்து பல காட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் வரல. பேர் என்ன? சூப்பர் ஸ்டாரோட சேர்த்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க தெரியுமா, கூலி படம், உதாரணத்துக்கு லியோ படம், விக்ரம், இதுவே வந்து சக்ஸஸ் தானே. இதுவே ஒப்பிடுறதே வந்து பெரிய சக்ஸஸ் தானே. ஆனால் என்னை கேட்டாலும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த படமும், நான் கூலி படமும் பார்த்தேன், லியோ படமும் பார்த்தேன், விக்ரம் பார்த்தேன், எந்த படமும் நினைவுக்கு வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஆரம்ப காட்சியிலேருந்து இந்த ஆர்பரில் நடக்கிற மாதிரியான வந்து காட்சி, சண்டை காட்சியாக இருக்கட்டும், எல்லா காட்சியும் பெரும்பாலான காட்சிகள் வந்து ஆர்பரில் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆர்பரில் பல படங்கள் வந்து ஆனால் எதுவுமே நினைவுக்கு வரவே இல்லை. மனுஷங்க மூலமாக தான் எல்லாம் நல்லதும் நடக்கும். அண்ணாச்சி வந்து இந்த லெவலுக்குலாம் இறங்கி அடிப்பாருன்றத யாரும், அதாவது எல்லாரும் வந்து அண்ணாச்சி மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி முட்டி போட்டிருப்பாங்க அண்ணாச்சி முன்னாடி. ஏன்னா நாங்கள் லெஜண்டில் வந்து நாங்கள் நிறைய விமர்சனம் பண்ணிட்டோம், எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டோம், ஆனால் இப்படி வந்து நீங்கள் சம்பவம் பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா படத்தில் எப்படி இருக்குமோ யதார்த்த நிலை. இப்போ வந்து இந்த படத்தில் வந்து பொன்மாறன் கேரக்டரு, அந்த பொன்மாறன்னா என்னவோ அதுதான். சக்திவேல்னு ஒரு கேரக்டர், உளவுத்துறை அதிகாரி இருக்கும்போது பொன்மாறன் கேரக்டர், அந்த கேரக்டர் என்னவோ அப்படி இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதே இந்த படத்தில் வந்துட்டு இந்த சீனை கட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும்ப்பா, இது ரொம்ப லாகிங்காக இருக்குது, ரொம்ப போரிங்காக இருக்குது, அந்த மாதிரி மெட்ராஸ் மெயில் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு படம் சார். ஒரு பக்கம் இவரா இப்படி செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவன் ஃபர்ஸ்ட் படம் பார்த்ததுக்கும் இந்த படம் பார்த்ததுக்கும் பயங்கர சேஞ்சஸ் இருக்கு. எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் யார் கேட்குறேன்னு. லெஜெண்ட் சரவணா. அது எதுவும் தெரியல, உங்களுக்காக தான் நினைக்கிறேன். படத்தில் ஒரு வசனம் வருது, என்னன்னா பழசை மறக்கணும்னா அது சம்பந்தமாக எதுவுமே நம்ம கண்ணில் படக்கூடாது. ஓ, எப்படி நல்லா இருக்கே. அப்படி ஒரு வசனம் வருது. அது இதுக்காக தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப உன்னிப்பாக பார்த்தேன். லால் வந்து பேசுவார் ஒரு வசனம். எனக்கு என்னவோ அது பளிச்சுன்னு பட்டது. எனக்கு என்ன, பழசை மறக்கணும், ஒரு விஷயத்தை மறக்கணும் அல்லது பழசை மறக்கணும்னு சொன்னால் அது சம்மந்தமாக எதுவுமே நம்ம கண்ணில் படக்கூடாது இல்லையா? உண்மை தானே? இப்போ ஒருத்தரை வந்து நம்ம மறக்கணும் இல்லையா, அந்த மறக்கணும்னு நினைக்கிற பாரும்போது அவங்க சம்மந்தப்பட்டது எதுவுமே நம்ம கையில் இருக்கக்கூடாது. ஓகே, கையில் இருக்கக்கூடாது, கண்ணிலையும் படக்கூடாது. எப்பயாவது நினைவுகள் வந்து அந்த அது வரும் கண்டிப்பாக. வந்து ஒரு பேரே இருக்குன்னு வச்சுங்க, ஒருத்தர் மறக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம்னு கேட்டால் அவங்க பேர் எங்கேயாவது ஒரு பேர் இருக்கலாம், இல்லை எங்கேயாவது வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா? இந்த படத்தில் வந்து ஆண்ட்ரியா வந்து அவங்க கணவர் வந்து இறந்துருவார், கொல்லப்படுவார், இறந்துருவாங்க. அப்போ வந்து இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார் என்ன கேட்டிங்கன்னா, பழசை மறக்கணும்னு சொன்னால் அவங்க சம்மந்தப்பட்டது எதுவுமே கண்ணில் இருக்கக்கூடாது. அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்து அழுவாங்க. அப்போ லால் சொல்லுவார், ஒருத்தர் மறக்கணும்னு சொன்னால், ஒரு விஷயத்தை மறக்கணும்னு சொன்னால் அவங்க சம்மந்தப்பட்டது எதுவுமே வந்து நம்ம கண்ணில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணில் படக்கூடாது. அந்த மாதிரி என்னென்னா, இப்போது லீடர் படம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும்னு சொன்னால், உள்ளபடியாக நீங்கள் ரசிக்கணும்னு சொன்னால் அந்த படத்தை நீங்கள் லெஜெண்டை மறந்துட்டு போய் உட்காரணும். நீங்கள் லெஜெண்டை ஞாபகம் வச்சுக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா அந்த பார்வை தானே இருக்கும். அண்ணாச்சி முழுக்க இந்த படத்தில் வந்து அப்படியே வந்து என்ன சொல்லுங்க, அந்த லெஜெண்ட் அப்படியே மறந்துட்டு இந்த படத்தில் வந்து சம்பவம் செய்கிறார். படத்தில் எனக்கு தெரிஞ்ச சம்பவம் இல்லை, படமே சம்பவம் தான். ஒரு சிலர்
சிலர் வந்து என்ன சொல்றாங்க, கூலி படத்தையும் லியோ படத்தையும் ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறாங்களே. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு படம் நல்லா புரிஞ்சுங்க, கவனமா கேளுங்க. ஒரு படத்துல ஒரு காட்சி, இந்த காட்சி வந்து எப்பவுமே வந்து எந்த படத்துலையுமே இப்படி ஒரு காட்சி வந்ததில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த படம் சக்ஸஸ். இந்த படத்தில் நிறைய காட்சிகள் சொல்ல முடியும், நிறைய இருக்கு. இது வரைக்கும் வேற எந்த படத்துலையும் இப்படியான ஒரு காட்சி வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்ததில்லை, புதுமையான ஒரு காட்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது படத்தை வந்து பல காட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் வரல அப்படின்னு சொல்ல முடியும். பெருசாக வந்து ஒரு என்ன சொல்ல பெரிய ஆக்டர், அதாவது பெரிய சூப்பர் ஸ்டாரோட சேர்த்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க தெரியுமா, கூலி படம் உதாரணத்துக்கு லியோ படம், விக்ரம், இதுவே வந்து சக்ஸஸ் தானே. இதுவே ஒப்பிடுறதே வந்து பெரிய சக்ஸஸ் தானே. ஆனால் என்னை கேட்டாலும் நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த படமும், நான் கூலி படமும் பார்த்தேன், லியோ படமும் பார்த்தேன், விக்ரம் பார்த்தேன், எந்த படமும் நினைவுக்கு வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஆரம்ப காட்சியிலேருந்து இந்த ஆர்பரில் நடக்கிற மாதிரியான வந்து காட்சி, சண்டை காட்சியாக இருக்கட்டும், எல்லா காட்சியும் பெரும்பாலான காட்சிகள் வந்து ஆர்பரில் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆர்பரில் பல படங்கள் வந்து, ஆனால் எதுவுமே நினைவுக்கு வரவே இல்லை. அப்படி தான் இருந்தது, ஆர்பர் தான், ஆனால் வந்து அந்த காட்சி அமைப்பில் எதுவுமே வந்து வரவே இல்லை. அப்படி தான் நான் வந்து பார்த்தேன். நான் கதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துல, தமிழ் படத்துல வர மாதிரி ஒரு சென்டிமெண்டான கதையா இல்லை வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்? இல்லை, இது வந்து என்னென்னா ஒரு மனிதர் வந்து ஒரு குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தை வந்து இவர் வந்து அப்பான்னு சொல்ல, இவர் வந்து அங்கிள் தான் சொல்லுது. அந்த குழந்தை வந்து யாருடைய குழந்தை, அதுக்கு பிறகு வந்து இவர் யார், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. சரிங்களா, அது இது தெரிவிக்காமே கொண்டு போகிறாங்க, சஸ்பென்ஸாகவே கொண்டு போகிறாங்க. இவர் யாருன்றதுன்னு தெரிவிக்கவே இல்லை. அதுதான் டைரக்டரோட மிகப்பெரிய இது. அதை மட்டும் அவர் உடச்சிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், இன்டர்வல் முன்னாடி உடச்சுன்னா ஆஃப்டர் இன்டர்வல் காலியாட்டு செகண்ட் ஹாஃப் காலியாகிட்டு செகண்ட் ஹாஃப் வரைக்குமே இவர் அதாவது இன்டர்வல் வரைக்குமே சொல்லவே இல்லை. இவர் யார் என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து சொல்லவே இல்லை, சொல்லாமையே அப்படியே கொண்டு போகிறார். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது, செம்ம இன்ட்ரெஸ்டிங். ஒரு அதாவது என்னென்னா ஆரம்பத்துலேருந்து அதே ஸ்பீடில் கொண்டு போகிறாரு. ஒரு காட்சியை வந்து நகர்த்துறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்னா சில பேருக்கு வந்து நான் கேட்டேன்னா இந்த ட்விஸ்ட்டுகளை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு வேகம் எடுக்கிறதுனால இப்போ நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஒரு ட்விஸ்ட்னா பரவாயில்ல. ஆமாம் சார், நிறைய பேர் கூட சொன்னாங்க ட்விஸ்ட் வந்து நீங்கள் ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் வந்து ட்விஸ்ட் இருக்கும், ஆனால் ட்விஸ்ட்டுக்குள்ளேயே படம் இருந்துச்சுன்னா இது ட்விஸ்ட்டுக்குள்ளே படம் இருக்குது. ஆமாம், அப்படிதான் இருக்குது. இந்த ட்விஸ்ட்டு கரெக்டாக, அந்த ட்விஸ்ட், இந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, அப்படி போகுது. அப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இயக்குனருடைய சாமர்த்தியமா எனக்கு என்ன சொல்லுங்கள், புத்திசாலித்தனம். ஏன்னா ஒரு ட்விஸ்ட்டு நல்லா பண்ணிக்கலாம், ட்விஸ்ட் வைக்கிறது பெருசு இல்லை, அந்த ட்விஸ்ட்டை வந்து தெரிஞ்சிக்கூடாது. நம்ம யாருக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணிட முடியாது. டக்குன்னு வந்து இந்த ட்விஸ்ட் இருந்தாங்க இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. அப்படி சொல்லும் போது இப்படி தானா அப்படின்னு சொல்லும் போது அப்படி கூட இல்லைங்க. இல்லை, ஒரு ட்விஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆங்கிளில் போய் முடியுது. அது இல்லை உள்ளபடியாக அது கதையை சொல்லிட்டா நான் வந்து படம் இவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க, நம்ம ஃபுல் கதையை சொல்லக்கூடாது. படத்தில் வந்து நீங்கள் ட்விஸ்ட் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் நம்ம முடிவு பண்ண முடியல, அப்படிதான் அந்த காட்சி அமைப்பு வந்து அப்படி இருக்கு. ஸோ அதனால என்னுடைய பார்வையில் கேட்டால் இயக்குனர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல டைரக்டர் வந்து நல்ல சிறந்த அறிவாளி இயக்குனர். கதையை வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த சோர்வடையாத அளவுக்கு வந்து எடிட்டிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஃபைட் சீன் செம்ம ஃபைட் சீன். அண்ணாச்சி வந்து இந்த லெவலுக்குலாம் இறங்கி அடிப்பாருன்றத யாரும், அதாவது எல்லாரும் வந்து அண்ணாச்சி மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி முட்டி போட்டிருப்பாங்க அண்ணாச்சி முன்னாடி. ஏன்னா நாங்கள் லெஜண்டில் வந்து நாங்கள் நிறைய விமர்சனம் பண்ணிட்டோம், எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டோம், ஆனால் இப்படி வந்து நீங்கள் சம்பவம் பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப, அதாவது ஓவர் ஆக்டிங் பண்ணாமல், ஓவர் மேக்கப்பை வந்து அரிதாரம் பூசிக்காமல், அந்த கேரக்டருக்கு என்னவோ அது அதே சில செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்து ஒரு உளவாளியாக தான் வந்து வரா. இந்த மாதிரி ஒரு பெரிய உளவு அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு அதிகாரியாக தான் அவர் இருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு. அப்படியே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வேறு தளத்துக்கு போயிடுது. தூத்துக்குடியிலிருந்து அப்படியே வந்து வேற ஒரு தளத்துக்கு போயிடுது.
ஸோ ஜார்ஜியாவில் தான் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க போல இருக்கு. அப்படியே வேறு ஒரு தளத்துக்கு போயிடுது. அப்போ அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து திருப்பி வந்து அகைன் வந்து தூத்துக்குடிக்கு வந்துடுது படம். ஸோ தூத்துக்குடியிலேருந்து அப்படியே ஜார்ஜியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து இங்கே திருப்பி இங்கே வந்து நல்லா இருக்குது. உண்மையிலேயே வந்து படம் இருக்குது. என்னென்னா எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் போல இருக்கு. வில்லன் கேரக்டர் தான் அங்கே மையப்படுத்து. ஏன்னா வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒரு ஆக்ஷன் நினச்சிட்டிங்களா? வில்லன் வந்து டபுள் ஆக்ஷன் நினச்சிட்டிங்கல்ல? டபுள் ஆக்ஷன் நினச்சிட்டிங்க இல்லை? ஒரு ஆக்ஷனா டபுள் ஆக்ஷன்? டபுள் ஆக்ஷன் கூட கிடையாது. நீங்கள் ட்ரிபிள் ஆக்ஷன் நினச்சிட்டிங்களா? ஐயோ சார் இல்லை சார், நீங்கள் ட்ரிபிள் ஆக்ஷன் கூட கிடையாது. ஐயோ ட்விஸ்ட் வைக்கிறாரு இவரு. அப்போ புரியுதுங்களா? படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து கரெக்டாக வந்து இந்த ஷூட் ஆகலை. அது ஒன்று எனக்கு ஒரு குறையா. ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம்ல, லெஜெண்ட் அண்ணாச்சிக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ? இல்லை சச்சா, அண்ணாச்சி பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் அதனால தான் இப்படி வந்துடணும். நீங்கள் இந்த லியோ, விஜய், கூலி, ரஜினிலாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா அண்ணாச்சி ரொம்ப எளிமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சாதாரணமாக வந்து ஒரு 4 நாள் தாடி, அவ்வளோதான். பவுடரே கிடையாது. பவுடர் இவ்வளோ பொருளாதார செலவு வந்து படத்தில் செலவு பண்ணவர் அவரால் கொஞ்சம் பவுடர் அடிச்சிக்க முடியாதா? கொஞ்சம் பேஸ்ட்டை தடவிக்க முடியாதா? சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்கப்லாம் வித்தவுட் மேக்கப் கிடையாது. ட்ரெஸ் காஸ்டியூம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சரவணா ஸ்டோரில் நம்ம எடுக்கிற ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்தோம்னா பிரமாதமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் அநேகமாக அங்கே அதுதான் லாஸ்ட் ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 200 அவ்வளோதான் அவர் சட்டை போடுறது, அவ்வளோதான். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடிக்கணக்கில். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா கதைக்காக கூட இருக்கலாமே. சொந்த தயாரிப்பாளர் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோ அவர் தான். அவர் நினச்சினாருன்னா அவருக்கு வந்து எப்படி வேணால் அவர் வந்து தன்னை வந்து அழகுபடி ஏன் ஒரு பாடல் காட்சி கூட வச்சு அந்த பாடல் காட்சியில் கூட வந்து ஒரு கனவு சீன் மாதிரி வர மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நம்மளால ஒன்று பனிச்சாரலில் போயிட்டு டூயட் போடுவாங்க. அப்படி அந்த மாதிரி கூட இல்லையே. அந்த மாதிரி கூட இங்கே இல்லை. ஒரு டூயட் பாடுற ஹீரோயினோட சேர்ந்து இத்தனைக்கு ஒரு அழகான ஒரு ஹீரோயினை போட்டு. சார் இந்த படத்தில் அண்ணாச்சிக்கு வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா? ஹீரோயின் போர்ஷன் பேர் லயலாம் ஏதோ ஒரு பேர் நார்த் இந்தியன் தான் அவங்க. ஏன்னா 2017 நடிக்கிறாங்க ஆக்ட்ரஸ். அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொன்ன முக்கியமான ஒரு ரோல் தான் அது. சரிங்களா? அவங்களும் வந்து ஒரு உளவாளியாக தான் நடிக்கிறாங்க. ஒரு என்ன சொன்ன ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது, நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஆண்ட்ரியாவும் இருக்கிறாங்க அந்த படத்தில். சரிங்களா? அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரி நடிக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து சம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முழுக்க லெஜண்ட் சரவணனே வந்து ஃபுல்லாகவே வந்து ஆக்குபை பண்ணிக்கல. எல்லாருக்கும் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லால் இருக்கிறார், முக்கியமான ரோல் லாலுக்கு. ஸோ வந்து சந்தோஷ் வந்து வில்லன் தான். பட் எனக்கு இன்னும் வந்து இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வில்லன் கேரக்டர் வந்து. ஏன்னா வில்லனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு தம்பி, அவருக்கு ஒரு அதாவது ட்வின்ஸு கூட கிடையாது, அதுக்கும் தாண்டின்னு போகும்போது அப்போ வந்து வில்லனுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் வில்லனாக வந்து போட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிங்கிள் வில்லனா அது ரைட் ஓகேன்னு சொல்லிடலாம். சரிங்களா? சந்தோஷம் போட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு. ஆனால் அந்த வில்லன் கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட்லாம் நிறைய வில்லன் கேரக்டர் வச்சு நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அப்போது அந்த ட்விஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் போடாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துரை செந்தில்குமார் வந்து அந்த இடத்துல தான் ஏதோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வேலை வாங்கியிருக்கிறாரு, எல்லாரையும் வந்து நடிக்க வச்சுருக்காரு, எல்லாமே பண்ணுறாரு. பட்டு அண்ணாச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவருடைய கவனம் ஃபோக்கஸ்ஃபுல்லாக வந்து ஒருவேளை அண்ணாச்சி மேலே போயிடுச்சான்னு தெரியல, அவர் நடிக்க வைக்கிறதுல வில்லன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம். இந்த படத்தில் அண்ணாச்சியோட நடிப்பு எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்கு. உண்மையிலேயே வந்து இப்போ நடிச்சிருக்கிறாருமா படத்தில். ஏன்னா அந்த டாக்டர் சென்டிமெண்ட் சீன் நிறைய இருக்குது படத்தில். ஒரு 2-3 காட்சி இருக்குது. அந்த சீனெல்லாம் ரொம்ப உருக்கமாக இருக்குது. சில பேர் வந்துட்டு அவருக்கு ஃபேஸ் ரியாக்ஷனே இல்லை, எக்ஸ்பிரஷனே காட்ட மாட்டேங்க. அப்படிலாம் இல்லைம்மா. இது வந்து நான் இப்படி சொன்னால் உடனே தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகத்தில் அப்படியே ரியாக்ஷன்ஸை காமிச்சிடறாரா? அப்படி கிடையாது. அந்த படத்தில் எப்படி இருக்குமோ யதார்த்த நிலை. இப்போ வந்து இந்த படத்தில் வந்து பொன்மாறன் கேரக்டரு
அந்த பொன்மாறன்னா என்னவோ அதுதான். சக்திவேல்னு ஒரு கேரக்டர், உளவுத்துறை அதிகாரி இருக்கும்போது பொன்மாறன் கேரக்டர், அந்த கேரக்டர் என்னவோ அப்படி இருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அப்படி பார்த்தா பல பேரை சொல்ல முடியும். இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்றாங்க, ஒரு ஒரு முகத்தில் அப்படியே நவரசத்தை கொட்டிடுறாங்க. அதெல்லாம் சிவாஜியோட போயிடுச்சு. இது அந்த நவரசன்றதுலாம் சிவாஜியோட போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டரோ அந்த கேரக்டராக மாறிடணும், அவ்வளோதான். இப்போ இந்த படத்தில் என்ன, அவர் வந்து ஒரு உளவுத்துறை அதிகாரியாக இருக்கிறார், அவ்வளோதான். அந்த அதிகாரி எப்படி இருப்பாங்க அப்படி போயிடணும். ஒரே சீரியஸான ஃபேஸோட தான் இருக்காரு. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்லை ஆரம்ப காட்சிலாம் வந்து குழந்தையோட கொஞ்சர காட்சி இருக்குது, மனைவியோட வந்து பெரிய அளவில் ரொமான்ஸ் காட்சி வைக்கல. சரிங்களா? ஏன்னா நீங்களாம் வந்து கிண்டல் பண்ணுவீங்களே இல்லையா, என்ன அண்ணாச்சி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லுவீங்க. ஆனால் என்னை கேட்டால் வச்சுருக்கணும் இந்த கேரக்டர். ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மனைவியோட ரொமான்ஸ் பண்ணக்கூடிய காட்சிகள் கூட இருந்து கூட, ஆனால் அந்த காட்சியெல்லாம் தவிர்த்துருக்காங்க. அதுதான் அங்கே நீங்கள் கவனிக்கணும் உள்ளபடியே. ஏன்னா ஒரு மகளை வந்து மகள் பெற்றுக்கிற மாதிரி காட்சி இருக்குது, ஒரு மகளுக்கு தாயாகக்கூடிய காட்சி இருக்குன்னா உள்ளபடியே அங்கே ரொமான்ஸ் காட்சிலாம் கண்டிப்பாக இருக்கணும் தான், இல்லைங்களா? ஆனால் வந்து அதை வந்து தவிர்த்துருக்குறாங்க. சரிங்களா? ஆனால் அதே சமயத்தில் வந்து அதே சமயம் டூயட் காட்சியும் தவிர்த்துருக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல, மற்றவங்க பண்ணால் பிடிக்கும். அதனால் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சீரியஸான ஒரு கேரக்டராக தான் ஆரம்பத்தில் வந்து வராரு அண்ணாச்சி. மியூசிக்ஸ்லாம் எப்படி சார் இருக்குது? மியூசிக்கு வந்து பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சின்ன சின்ன என்ன சொல்கிறேன்னா அந்த பிட்டாக வரும் இல்லையா, கிளிம்ஸ், அந்த மாதிரி தான் அது தவிர ஒரு முழு சாங்காக வரல. முத்தைத்தரு பாடல் வரும்போது கொஞ்சம் ரீமிக்ஸ்னால அது கொஞ்சம் நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் கூட முழுசாக வரல, அந்த அதுவும் கிளிப்ஸ் தான், அப்படி தான் இருக்குது. மற்றபடி அந்த படத்தில் பார்க்கும்போது அந்த காட்சியோடு பார்க்கும்போது வெறுப்பு தட்டுற மாதிரிலாம் இல்லை. அது ஒன் டைம் கேட்கலாம். ஆமாம், ஒன் டைம் கேட்கலாம். பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி இருந்தால் நல்லா, ஒரே மாதிரி பிஜிஎம் இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதில் வந்து நல்லா இருக்குது, நான் நல்லாலன்னு சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும்போது தான் பரவாயில்லப்பா, அதை விட்டுட்டு இப்படி வந்துட்டார். கடைசி ஃபைட் சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே பிஜிஎம் போட்டு வரன்னு பார்த்தோம். கடைசி ஃபைட் சீனுக்கு வந்து பிஜிஎம் மாற்றுறாரு, ஒரே மாதிரி பிஜிஎம், அந்த ஃபைட் சீனுக்கு வரக்கூடிய பிஜிஎம் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வருது ஒரு பஞ்சிங்கான வந்து சொல்லுவாங்க இல்லையா, மியூசிக்கில் வந்து ஒரு பஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிற மாதிரி ஒரு பாடலோ அல்லது வந்து நம்ம ஹம்மிங் பண்ணுற மாதிரி ஒரு பாடல் இல்லை. அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட அந்த மியூசிக் வந்து நாளைக்கு ரிங்டோனில் போட்டுக்கலாம் ஏதாவது. இப்போ நிறைய உங்களுக்கு தெரியல, ஒரு பேரில் இருக்கிற அந்த இப்போது கூலி படத்தில் வரதா இருக்கட்டும், இல்லை இன்னும் சில படங்கள் கேட்டினா வைரலாக வருது இல்லையா, அது மாதிரி ரிங்டோனில் வச்சுக்கலாம். அதை அந்த மாதிரி இல்லை, அது கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். எனக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ பண்ணும்போது அந்த பிஜிஎம் மட்டுமே, அண்ணாச்சி வரக்கூடிய அந்த ஒரு பிஜிஎம் மட்டுமே கூட வந்து நம்ம கேட்குற மாதிரி ஒன்ஸ் அகைன் மீண்டும் மீண்டும் கேட்குற மாதிரி இல்லை. அது வந்து அப்படி தான் சொல்ல முடியும். மற்றபடி கேட்குறதுக்கு சரியாக இருக்குது, அந்த படத்தில் கேட்குறது நல்லா இருக்குது. ஆனால் ஸ்பெஷலாக இதை டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இது இல்லை. மற்றபடி கேமரா வந்து சூப்பர், அதாவது ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. ஒரு வெங்கடேஷ்ன்ற ஒரு இருக்காரு, அது நல்லாயிருக்கு. ரியலிட்டிக்காக எடுத்துருக்காங்களா இல்லை விஎஃப்எக்ஸ் எஃபெக்டோட பண்ணியிருக்காங்க? எல்லாமே மிக்சடாக தான் இருக்குது, கிராஃபிக்ஸும் மிக்சடாக இருக்குது. இந்த பிளாஸ்ட் ஆகிற காட்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் கிராஃபிக்ஸில் தான் இருக்குது, சிலதெல்லாம் இருக்குது. மற்றபடி இந்த கண்டெய்னர் காட்சிகள் அதெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டம் இருக்குது, பணத்தை நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கண்டெய்னர் வந்து காட்சி, வந்து சேசிங் காட்சி, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உள்ளபடியே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோவாக நின்றுட்டார். இதை தாண்டி வார்த்தையே இல்லை. சக ஹீரோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாப் 5ல் வந்து நின்றுட்டாருன்னு நான் சொல்லுவேன், போல்டாக சொல்லுவேன். டாப் 10 கூட கிடையாது, டாப் 5ல் வந்து நின்றுட்டார், அவ்வளோதான். அடுத்தடுத்து வந்து இப்போ முழு நேரம் ப்ரொஃபஷனல்னால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 3 மாதம் ஒரு படம், அடுத்து 4 மாதம். இப்போ சிம்பு தனுஷ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வந்து அவருடைய மெயின் ப்ரொஃபஷனல் விட்டுட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆனாலும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக ஹீரோக்களோட அவரும் வந்து நானும் ஒரு ஹீரோ அப்படின்ற அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. இப்போ முன்னாடி அது இல்லாமல் தானே இருந்துச்சு இல்லையா? நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து நெகட்டிவாக ட்ரோல் பண்ணி, இப்போ நெகட்டிவாக ட்ரோல் பண்ணுறதுக்கே வாய்ப்பெலாம் போச்சு இந்த படத்தில். அதை ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காங்க, எந்த வகையிலையும் வந்து நெகட்டிவாக ட்ரோல் பண்ணக்கூட சொல்லிட்டு வசனங்களை வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் பார்த்தேன், லெஜண்ட் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. சரி சரி. ஓகே,
அதே இந்த படத்துல வந்துட்டு இந்த சீனை கட் பண்ணா நல்லா இருந்திருக்கும்ப்பா, இது ரொம்ப லாகிங்கா இருக்குது, ரொம்ப போரிங்கா இருக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி கூட இல்லைம்மா. படம் வந்து எங்கேயுமே லாகாவில் அப்படியே போயிட்டு ஒரே சீராக வந்து ஒரு யூனிஃபார்மாக வந்து அந்த ஸ்பீட்லேயே போயிடுச்சு. நம்ம இன்டர்வல் வரைக்கும் போயிடுச்சு. ஆஃப்டர் இன்டர்வல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு நிறைய ஆனதுனால எங்கேயுமே வேலை. அதாவது எப்படின்னாம்மா நீங்கள் சொல்கிறது எப்படின்னா எங்கேயுமே வந்து என்ன சொல்கிறது ஒரே சீராக படம் போயிட்டே இருக்குது. இப்போ தூத்துக்குடி ஜம்ப் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா அப்படியே இங்கே வந்துடுறாங்க எண்ணூர் இந்த ஆர்பர். ஆமாம், எண்ணூர் துறைமுகம். இந்த பக்கம் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த கத்திவாக்கம் இந்த பக்கம் அந்த துறைமுகம் சைடில் ஃபுல்லாக வந்துடுறாங்க. அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா அப்படி போயிடுறாங்க. அப்போது இங்கே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு தட்டுற மாதிரியோ இல்லை சோர்ந்து நிற்கிற மாதிரி கிளவரான இயக்குனர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு எதிர்நீச்சல் படம் இதுதான் நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்துல எதிர்நீச்சல் படத்தில் வந்த ஒரு காட்சி ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? வரல. கொடி படத்தில் வரக்கூடிய காட்சிகள் ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? வரல. கருடன் படத்தில் வரக்கூடிய காட்சிகள் ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? வரல. நான் அந்த 3 படம் தான் பார்த்தேன். அவர் படம் அவர் 5 படம் இயக்கியிருக்காரு. நான் பார்த்தது 3 படம் தான். எதிர்நீச்சல் பார்த்துருக்கிறேன், கொடி பார்த்துருக்கிறேன், கொடி 2-3 தடவை பார்த்துருக்கேன், கருடன் வந்து 2 தடவை பார்த்தேன். அப்போ எதுவுமே வந்து இந்த 3 படத்தில் இருக்க ஒரு காட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரல. அதுவே பெரிய விஷயம். அப்போது ஒரு புதிய விஷயம் செய்யணும் அல்ல பழைய விஷயத்தை மறக்கணும்னு சொன்னால் அது சம்மந்தமானது எதுவுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடாது. அந்த டைலாக் அவரும் அதை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அதனால எனக்கு வந்து கேட்டால் இயக்குனர் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலிமா. அதை கரெக்டாக வந்து அண்ணாச்சியை வந்து எப்படி கொண்டு வந்து வைக்கிறது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம். நீங்கள் லெஜண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் ட்ரோல் கூட வந்து பண்ணவே முடியாது. அது நீங்கள் ஏதோ நான் கிளிம்ஸ் வெறும் நான் வந்து ட்ரெய்லர் டீசர் மட்டும் எனக்கு படம் முழுக்குமே நான் சொல்கிறேன். எப்படியும் படத்தில் வந்து ஏதாவது ஒரு காட்சியை வந்து இவங்க வந்து ட்ரோல் பண்ணுவாங்க சார். அவ்வளோ ஷார்ப்பாக வந்து எடிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணாச்சியோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. ஒரு காட்சியில் வந்து அவர் வந்து உள்ளபடியே வந்து எல்லாருக்குமே கண் கலங்குற மாதிரி ஒரு காட்சி ஆகிடுது. என்னென்னா ஆமாம், ஏன்னா வந்து தன் மகளை வந்து தேடி போகும்போது அவர் வந்து ஒரு வார்த்தை கேட்குறாரு இல்லையா, வந்து என் மகளை வந்து நானே ஒரு துர்பாக்கியமாயிடுச்சு, நான் என் சொந்த மகளே நான் வந்து அனாதை இல்லத்தில் வந்து நான் பார்க்குற ஒரு ஒரு காட்சி ஆகிடுச்சு. அது வந்து சொல்லி மென்ஷன் பண்ணி பேசும்போது அந்த டயலாக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இவரை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க, சேத்துல தள்ளி விட்டுறாங்க. அந்த காட்சி வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆரம்ப காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகளா அல்லது வந்து மகளா அப்படி தான் நம்ம நினைப்போம். ஏன்னா அந்த நம்ம டீசர்லாம் பார்த்தோன்னா மகள் நம்ம நினைப்போம். இப்போ நான் ஏன் இந்த இடத்துல வந்து டைரக்டர் நான் பாராட்டுறேன், துரை செந்தில்குமார் நான் ஏன் பாராட்டுறேன்னா, ஒரு ட்விஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வந்து ஒரு ட்விஸ்ட்டு வந்துடும். அந்த ட்விஸ்ட்டுக்கு சுற்றி ஒரு கதை இருக்கும். அந்த அந்த ட்விஸ்ட்டை மையப்படுத்தி ஒரு கதை இருக்கும், சின்ன கதை இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் அது மாதிரி தான். ஒரு ட்விஸ்ட் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை மையப்படுத்தி ஒரு கதை நகர்வு இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். இது பெரிய சேலஞ்ச் இல்லை. இப்போ போகிற போக்கில் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு 2 இடத்துல ட்விஸ்ட் வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ட்விஸ்ட்டை மையப்படுத்தி ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லெஜண்ட் சரவணன் யார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அதை யார் வந்து சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லால் தான் சொல்லுவார். லால் உடைய வீட்டில் அவங்களுக்கு மையப்படுத்தி ஒரு கதை இருக்கும், அவங்க மகளை மையப்படுத்தி ஒரு கதை இருக்கும், கதைக்குள்ள கதை. ஆமாம், மகளுக்கு லால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் மையப்படுத்தி ஒரு கதை, அவங்க வந்து மகளை மையப்படுத்தி ஒரு கதை, அவங்க வந்து எப்படி வந்து கரெக்ட் ஆவாங்கன்றது. ஸோ ஒரு கதையை வந்து வலுவான கதையை வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இவர் பின்னி இருக்கிறார். அப்போ 2.5 மணி நேரம் படம் பார்க்குறது வந்து போர் அடிக்காமல் கரெக்டாக போகும். கண்டிப்பாக நல்ல கதை தேர்வு, நல்ல நடிப்பு, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்கம்மா. நான் வந்து லெஜண்ட் சரவணன் மட்டும் நான் சொல்ல. லெஜண்ட் சரவணனுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்திருக்குன்னா கூட நடித்த நடிகர்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே நடிக்கிறாங்க. சாம் வந்து நல்லா நடிக்கிறார். அவர் ரோலை வந்து எங்கேயுமே வெறுப்பு தட்டாத அளவுக்கு சின்ன கேரக்டர்கள் கூட நல்லாவே நடிச்சிருக்காங்க, அந்த கதையோட பொருந்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி சண்டை காட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விடுற சண்டை காட்சிகள் இருக்குது, ஆனால் திணிக்கிற மாதிரி இல்லை. சண்டை காட்சிகள் வந்து திணிக்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. அதனால் வந்து படம் வந்து சக்ஸஸ். இதில் ஒரு வேடிக்கை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக முடிக்கும் போது இவ்வளோ தான் வில்லன் முடிஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கடைசியாக ஒரு கிங் பின் ஒருத்தர் வருவார். கடைசியாக ஒரு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டுக்கு அவர் தான் வில்லனாக இருப்பார். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அவரை யாரும் முகம் காட்டாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோவில் காட்டும் போது இருக்கும்போது அவர் தான் கிங் பின். ஸோ இப்போ உளவு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முறை அவரை தேடி போவாங்க.
ஒரு குறிப்பிட்ட சில காட்சிகள் நான் சொன்னேன்னா கதையை சொன்ன மாதிரி ஆயிடும். ஆமாம் சார். அது இது இந்த அளவோட முடிச்சுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் நோண்டி எடுத்தீங்கன்னா அந்த கதையை சொல்கிறது நல்லா இருக்காது. படத்தை போய் பாருங்க. கண்டிப்பாக சார். இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு எல்லாரும் இருந்தாங்க, லெஜெண்ட் அவங்க சரவணா அவங்களுக்காக. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னேன். அவங்க மகள் வந்து பார்த்தோன்னா காது கேட்காத குழந்தையா அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. எதுக்கு காட்டணும்? ஒரு குழந்தைய காட்டுறீங்க, அது எதுக்கு காது கேட்காத குழந்தையா எதுக்கு காட்டணும்? கடைசி வரைக்கும் அதுக்கு உள்ள அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே வரலையே அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா காது கேட்காத குழந்தைய எதுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார். எது? அதுதான் இங்கே ப்ளஸ்ஸு. காது கேட்காத ஒரு குழந்தையா ஏன் வந்து இயக்குனர் வந்து அந்த படத்தில் வந்து கொண்டு வந்தாருன்றதுக்கு கிளைமேக்ஸில் அதுக்கு ஒரு சின்ன ஒரு 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 ட்விஸ்ட் வச்சுருப்பார். அது சூப்பர். எனக்கு அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து கிராஸ் பண்ணுவாங்க உண்மையிலே. அதனால் வந்து எல்லாருக்கும் பாராட்டுகள். அதில் 2 பேருக்கு நான் வந்து என்னுடைய பாராட்டுகள் வந்து குறிப்பிட்டு நான் தெரிவிக்கிறது என்னன்னா, ஒன்று அண்ணாச்சிடும் போது நமக்கு நெருக்கமாகிறார் லெஜெண்ட் சரவணன். நீங்கள் உங்களுக்காக சொல்ல லெஜெண்ட் சரவணன். அதே சமயத்தில் இந்த பக்கம் அப்படியே வந்தாக்கா துரை செந்தில்குமார். ஸோ டேரக்டர் அவர் கொடுத்த அருமையான இயக்குனர், சரியான இயக்குனர் உண்மையிலே. கண்டிப்பாக சார். அப்போ அநேகமாக நேயர்கள் வந்து உங்களை ரிவ்யூக்கு அப்புறம் போய் தியேட்டரில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார்.